இந்த ஷோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர், அதாவது உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பெட்டு கட்டுற பழக்கம் இருக்குங்க? அது வந்து ஒரு ரம்மி, சீட்டுக்கட்டு இந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது போக இந்த ஈகோ கிளாஷ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஏய், இவன் பயந்துட்டான்டா, அதனால தான் பண்ண மாட்டேங்கிறான், யார் சொன்னா நான் பயந்தேன்னு, இப்போ நான் அதை பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெட்டு நான் சொல்கிறது. இது நிறைய பேரோட வாழ்க்கையில் அவங்கள தூக்கியும் விட்டுருக்குது, அதே நேரத்தில் மாட்டியும் விட்டுருக்குதுங்க. லைக் ஒரு இடத்துல நம்ம வீட்டில் இருப்போம், அப்படி இல்லையா நம்ம சொந்தக்காரங்க வீட்லையோ இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் வெளியே போய் ஸ்டே பண்ணியிருப்போம், இல்லைனா ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருப்போம். ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட எவனாச்சும் ஒருத்தன் வந்து, டேய் இந்த ஒரு விஷயத்தை நீ பண்ணிட்டு வாடான்னு சொல்லுவான். நான் என்ன சொல்லுவேன்னா, மச்சான் என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பாவச் செயல்றா, அவங்களே வந்து இறந்து போயிருக்கிறாங்க, இப்போ இறந்த ஒரு உடம்புக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும், அந்த உடம்பை வச்சு இந்த மாதிரி ப்ளே பண்ணக்கூடாது, இறந்து போன ஒரு பாடியை வச்சு, டெட் பாடியை வச்சு ப்ளே பண்ணுறது தப்புன்னு நான் சொல்கிறேன். டேய் இவன் பயந்துட்டான்டா, பேய்னா இவனுக்கு டர்ருடா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, நீ என்னடா சொல்கிறது, நான் போகிறேன், இப்போது நான் அதுக்காண்டிலாம் போகல, காசுக்காண்டிலாம் நான் போகல, நீ வைக்கிற பெட்டு காசுக்காண்டி நான் போகலை, நீ வந்து என்னை பயந்தாங்கன்னு சொன்ன பார்த்தியா, அதுக்காக வேணால் நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு அமானுஷத்தை நோக்கி போகிறேங்க. அந்த அமானுஷத்தை கூடையே கூட்டிட்டு வந்துடுறேன் என்னோடய ஹாஸ்டலுக்கு. இப்போது நான் மட்டும் இல்லை, என்னைய ஏவி விட்டாங்க இல்லையா, நீ போய் இந்த விஷயத்த பண்ணுன்னு, அங்கே இருக்கிற 4 பாய்ஸுமே ஒரு மாதிரி உருக்குலைஞ்சி போகிற அளவுக்கு எங்களோட ஹாஸ்டலில், அதாவது இன்றைக்கி நமக்கு வந்திருக்கிற 2 கதைகள், இந்த 2 கதைகளில் முதல் கதையை நம்ம பார்க்க போகிறோம். மணிகண்டன்கிறவருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அவங்களோட பொண்ணு யூஎஸ்ஏலேருந்து எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குங்க. இப்போவே நான் ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன், இது வந்து ஒரு 18+ கண்டென்ட் தான். ஐ மீன் நீங்கள் நினைக்கிற 18+ மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் ரொம்ப ஹாரராக இருக்கிறனால, ரத்தம் சதை அந்த மாதிரிலாம் இருக்கிறனால இந்த வீடியோவை குழந்தைங்க யாருமே பார்க்காதீங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்க யாருமே பார்க்காதீங்க. கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக பார்க்காதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் மேகலாங்க. இவங்க யூஎஸ்ஏல இருக்கிறாங்க, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு தான். அவங்க அப்பா படித்தது, வளர்ந்தது, பிறந்தது எல்லாமே தமிழ்நாடு தான். இப்போ அவங்க யூஎஸ்ஏல செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தையும் இருக்குதுங்க. நம்மளோட டெவில்ஸ் கிச்சனை அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எண்டு வரைக்கும் நம்ம போட்ட லாஸ்ட் ஸ்டோரி வரைக்கும் எல்லாத்தையுமே விடாமல் பார்ப்பாங்களாம். ஒரு மிகப்பெரிய ஃபேன், சப்ஸ்கிரைபர், கோஸ்டினே சொல்லலாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே அவங்க அப்பா வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷத்தை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்திருக்குது. பட் அவங்களால அதை சென்ட் பண்ணவே முடியலையாம். ஒரு வழியாக எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அதைத்தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மணிகண்டன்கிறவர், அவரோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈகோ பிடிச்சவருங்க. லைக் அந்த ஈகோ வந்து தப்பு கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு ஈகோ. நீ வந்து உன்னால் படிக்க முடியாதுடா, நீ வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்கிற ஒரு பையன், உன்னால் வந்து படிக்க முடியாது, உனக்கு வந்து சொத்து சுகம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நீ மேலேயே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன இந்த சமூகத்துக்கு நடுவில், அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்களுக்கு முன்னாடி படித்தே பெரிய ஆளாகி இன்னைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாகவும் இருக்கிற ஒரு நபரை பற்றின ஒரு கதை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே இம்ப்ரெஸ்டாக இருந்துச்சு. அது போக அவருக்கு நடந்த அந்த அமானுஷத்தை கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்துச்சுங்க. மணிகண்டன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு நபருங்க. கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். அவரால் முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் சீட்டும் வாங்கிடுறாருங்க. காலேஜில் ஹாஸ்டலில் தங்கியும் படிக்கிறாரு. மணிகண்டனுக்கு இந்த மூவி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்குமா. அந்த டைம்லலாம் இந்த டூரிங் டாக்கீஸ் மாதிரி தான் இருக்குமா சினிமாலாம். அங்கே வந்து கம்மியாக தான் இருக்குமா காசுலாம். இருந்தாலும் இவர் போக மாட்டாராம். இவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இருந்தாலும் அதை போக முடியாது. ஏன்னா படிக்கணும், அந்த காசு சேர்த்து வச்சு இன்னும் கொஞ்சம் அடுத்த ஒரு லெவலுக்கு போகணுங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறார். இது போக இவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது, இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றுற பழக்கம் இருக்குது. ஆனால் லிமிட்டாக வச்சு பாருங்க. கோயம்புத்தூரில் மணிகண்டன் தங்கி படித்த காலேஜோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஐ மீன் காலேஜோட ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னா, இது ஒரு 3 ஃப்ளோர் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குமாங்க. பெரிய ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல்.
இந்த ஹாஸ்டலில் 3வது ஃப்ளோரில் 3வது ரூமில் தான் இவங்க இருக்கிறாங்க. 303 அப்படிங்கிற ரூமில் தான் மணிகண்டனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் தங்கியிருக்கிறாங்க. ஒரு ரூமுக்கு 4 பேர் தான் அலௌடு. இதுதான் ஹாஸ்டலோட ரூல்ஸ். ஆனால் அந்த ரூல்ஸ்லாம் எங்களுக்கு கிடையாது, இருந்தாலும் மீறப்படுங்கிற மாதிரி மணிகண்டன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த அடேங்கப்பா 7 பேருங்கிற மாதிரி, நாங்கள் எங்களோட ஸ்கூலில் கேவிஎஸில் விருதுநகரில் படிக்கும்போது நாங்கள் ஒரு 7 பேர் கொண்ட குழு இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். யாரையுமே மதிக்க மாட்டோம், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, அந்த மாதிரி தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதே டைப் தான் மணிகண்டனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குமே அடங்க மாட்டாங்களாம், வார்டனுக்குமே அடங்க மாட்டாங்களாம். எப்போயாவது அவரோட பேச்சை கேட்குறது இந்த மாதிரி தான். நாங்கள் ஒரு நாள் இவங்க எல்லாருமே மேலே சீட்டு கட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, ட்ரிங்க் பண்ணிவிட்டு சீட்டு கட்டு விளாடுவாங்களாம். அப்படி இவங்க எல்லாருமே சீட்டு கட்டு விளாண்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. என்னன்னா, இவங்களோட ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்குமாங்க. அதுக்கு அப்படியே மேலே எகிரி பார்த்தோன்னா, அதை இவங்களோட மாடியிலேருந்து பார்த்தா ரயில்வே ட்ராக் ஒன்று போகுமா. ரயில்வே ஸ்டேஷன் கிடையாதுங்க, ரயில்வே ட்ராக் ஒன்று போகுமா. அந்த ரயில்வே ட்ராக்குக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி முள்ளுச்செடியாக காடு மாதிரி தான் இருக்குமா. அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் மெயின் ரோடே வருமாங்க. அந்த ட்ராக்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இடிஞ்சு போன ஒரு மண்டபம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமாங்க. அதில் ஒரு பெரிய வால் மட்டும் இடியாமல் அப்படியே இருக்குமா. இவங்களோட ஹாஸ்டல் காம்பவுண்ட் செவரை எகிரி குதிச்சா ஒரு 5 ஸ்டெப்புலேருந்து 10 ஸ்டெப்புக்குள்ளேயே அந்த ட்ராக் வந்துருமாங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இப்போது அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்குதுங்க. பொதுவாகவே இந்த ரயில்வே ட்ராக்கில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும், நிறைய பேர் தற்கொலைகள்லாம் பண்ணுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், இந்த ஸ்டோரியை கேட்டுட்ருக்கிற நீங்கள் 18+ இருந்தால் மட்டும் இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்க்காதீங்க குழந்தைங்களா இருந்தீங்கன்னா. ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்க தான் பார்க்குறீங்கன்னு தெரியும், அவங்க பார்க்காதீங்க. கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் அவங்களும் பார்க்காதீங்க. மணிகண்டன் தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ராக்கில் அடிக்கடி வாரத்துக்கு 2 பேராச்சும் இறந்து போவாங்களாங்க. இருக்கிறதுலையே மோசமான ஒரு மரணம்னா இந்த மாதிரி ஒரு துர்மரணம் தான். ட்ரெயினில் அடிபட்டு இறக்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு கொடூர சாவுன்னு சொல்லுவாங்க. கை தனியாக, கால் தனியாக, குடல் தனியாக, இந்த மண்டெல்லாம் நசுங்கி ரத்தம்லாம் அப்படியே திரிச்சு கிடக்குங்க. அந்த இடத்துல இருக்கிற மற்ற பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கே 1 நாள்லேருந்து 1 வாரம் ஆகுமா. ஏன்னா செதறி போய் விழுகும் இல்லையா, அது எங்கெங்கே கிடக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு 1 வாரம் ஆகுமாங்க. இந்த மாதிரியான நிறைய துர்மரணங்கள் அவங்க ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ராக்ல அடிக்கடி நடக்குமாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் இவங்க சீட்டு கட்டு விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு பெட்டு கட்டு வாங்கலாம், சீட்டு கட்டில் ஆடும்போதும் பெட்டு கட்டு வாங்கலாம். அது போக இந்த சீட்டு கட்டில் ஆடுறது பெட்டு கட்டுறதுலாம் சரியான விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து நான் இப்போயே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், யாருமே சீட்டு கட்டில் ஆடாதீங்க. ரம்மி இந்த மாதிரியான விஷயங்களையும் எதுலேயும் காசை இழக்காதீங்க. சீட்டு விளாண்டுட்டு இருக்கும்போது மணிகண்டன் அவரோட ஃப்ரெண்டு குமார் என்ன சொல்கிறாருன்னா, மச்சான் 10 ரூபா பெட்ரா, உனக்கு ஒரு டாஸ்க்கு, நீ பண்ணுறியான்னு சொல்லிட்டு மணிகண்டன் அவரோட ஃப்ரெண்டு குமார் கேட்குறாருங்க. என்னடா பெட்டு பண்ணலாம் சொல்லு. ஏன்னா இவருக்கு பெட்டுனாலே இன்ட்ரெஸ்ட்டு, அதில் ஜெயிச்சுருவாராம். என்ன பெட்டாக இருந்தாலும் ஜெயிக்கிறது தான் இவரோட பாலிசியே, மணிகண்டனோட பாலிசியே. ஒன்றும் இல்லை மச்சான், நம்மளோட காம்பவுண்ட் சுவரை எகிரி குதிச்சு, வார்டனுக்கு தெரியாமல் நீ எகிரி குதிச்சு இந்த ட்ராக்கை தாண்டி போய் நான் கொடுக்குற அந்த சாக் பீஸை வச்சு அந்த சுவத்தில் போய் உன்னோட பேரை எழுதிட்டு வரணும், வின்னர்னு சொல்லிட்டு எழுதிட்டு வரணும், மணிகண்டன் வின்னர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நீ திரும்பி மறுபடியும் எகிரி குதிச்சு இங்கே வரணும். நான் வந்து வேலுவை அனுப்பி செக் பண்ணுவேன், நீ எழுதுனியா இல்லையாங்கிறத நான் அவனை காம்பவுண்ட் வால் மேலே ஏறி உட்காந்து செக் பண்ண சொல்லுவேன். ஏண்டா இறந்து போன ஒருத்தவங்களோட உடம்புக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களே வந்து நிம்மதி இல்லாமல் தான் போய் இறந்து கிடக்குறான், அந்த சோலை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது குமார் என்ன சொல்கிறாருன்னா, பயந்துட்டான்டா, மணி வந்து பயந்துட்டான், நான் சொன்னேன்லடா இவனாலலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வேலுவை பார்த்து கிண்டல் அடிச்சிருக்கிறாருங்க. அதாவது மணியை பார்த்து கிண்டல் அடிச்சிருக்கிறார். இப்போ மணிகண்டனுக்கு சும்மாவே ஈகோ கிளாஷ் ஆகும். இந்த ஈகோவை லைட்டாக தூண்டி விட்டனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, காசுக்காக நான் பண்ணல, நீ கொடுக்குற காசு வச்சு நான் சினிமா போய் பார்க்குறது இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, சரியா, நான் பயந்துட்டேன்னு நீ சொன்னேல, இதுக்காக நான் போகிறேன்னு சொல்லிட்டு சாக் பீஸை வாங்கிட்டு அவங்களோட காம்பவுண்ட் சுவரையும் எகிரி குதிக்கிறாருங்க. மயான அமைதி. ரயில்வே ட்ராக்ல இந்த காட்டு பகுதியிலேருந்து அந்த பூச்சிங்களோட சவுண்டு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இவர் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த கல் மேலே, ரயில்வே ட்ராக்ல அந்த கல் மேலே நடந்தால் ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி இவர் மட்டும்தான், ஒருத்தர் மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்கிறாரு. கையில் டார்ச் வச்சுருக்கிறாருங்க. அந்த காலத்துலலாம் ஒரு டார்ச் இருக்கும், பெரிய பெரிய பேட்டரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய படங்களில், விசு சார்லாம் வச்சுருப்பார் பழைய படங்களில். அந்த மாதிரி ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு இறங்கி போகிறாருங்க. இவருக்கு பயம் கிடையாது, பேய்னா பயம் கிடையாது, பேயை பார்த்ததே கிடையாது இது நாள் வரைக்கும்.
அதனால இறங்கி நடந்து போறாருங்க. இந்த கல்லு சத்தத்தோட சேர்த்து ஏதோ ஒரு விஷயத்த மிதிச்சிருக்கிறாருங்க. இது இறந்து போனவங்களோட ஒரு குடலா இருக்கலாம், இல்ல தலையா இருக்கலாம், இல்ல என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகி அது மேல மிதிச்சிருக்கிறாருங்க. இருந்தாலும் அதை கண்டுக்காம வேமா ஓடி போய் அந்த வால்ல எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. மணிகண்டன் சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் எழுதிட்டு இருக்கிற அந்த நேரத்துல பின்னாடி அந்த ட்ராக்ல இந்த சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்களாம். இதுல அந்த ரயில்வே ட்ராக்ல கொட்டி இருக்கிற அந்த கல்லுல இவர் நடந்து வரும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அதே மாதிரி மேல யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி பேக் சைட்ல சத்தம் கேட்குது. இப்போ மணிகண்டன் என்ன பண்றாருன்னா, எழுதுறதை நிப்பாட்டாம எழுதிக்கிட்டே, டே வேலு, நான் தான் வந்து எழுதிட்டு வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள குமார் நம்பிக்கை இல்லாம உன்னை அனுப்பிட்டானா கீழே, லூசாடா நீங்க, நான்லாம் அந்த மாதிரிலாம் பண்ற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே இருக்கும்போது ரிப்ளையே வரல. மணிகண்டன் எழுதி முடிச்சிட்டாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அந்த காம்பவுண்ட் வால் மேலையும் வேலு இல்லை, அவர் ஃப்ரெண்டு இல்லை. அப்போ பின்னாடி யார் நடந்து வந்திருப்பா? அவ்வளோ பயம்லாம் இல்லைங்க மணிகண்டனுக்கு. அவருக்கு எலி எதுனா ஓடி இருக்கும், இல்லை எதனா பூனைக்குன்னா ஓடி இருக்கும், அதனாலதான் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ வின்னர்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கிறாருங்க. WINNERன்னு எழுதி முடிக்கும் போது மறுபடியும் யாரோ ஒருத்தவங்க வேமா ஓடி இருக்கிறாங்க. அதே ட்ராக்ல வேமா ஓடுனா எப்படி சத்தம் கேட்கும்? அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டனே படக்குன்னு திரும்பி பார்த்துருக்கிறாரு. அங்க யாருமே இல்லை. ஒருவேளை எதனா நாயாகையா இருக்குமோன்னு சொல்லிட்டு டார்ச் வெளிச்சத்துல பாக்குறாரு. நாயும் இல்லை, பூனையும் இல்லை, எலியும் இல்லை. ஏன்னா ஒரு மாதிரி இருட்டாங்க, கும்ம இருட்டு. இவங்களோட காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி, அதாவது இவங்க காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கம் ஹாஸ்டல் சைடுல தான் லைட் அடிக்கும், வெளியே லைட் அடிக்காதான், இருட்டா இருக்குமா. சரி வேணாம், இதுக்கப்புறம் எதுக்கு இங்க இருந்துக்கிட்டு, நாயா இருந்தானே பேயா இருந்தானே, நம்ம வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எகிரி குதிக்க போகும்போது தான் அவரோட ஃப்ரெண்டு வேலு மேலே ஏறி இருக்கிறாரு. இவருக்கு கையும் கொடுத்துருக்கிறாரு. கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டதுக்கு அப்புறமா அதை காட்டியிருக்கிறாரு. அங்கேருந்து டார்ச் அடிச்சு பார்த்தோன்னே மணிகண்டன் வின்னர், ஓகே மச்சி சூப்பர்றான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு அவங்களோட ரூமுக்கும் போயிடுறாருங்க. இப்போ அங்கே போனதுக்கு அப்புறமா மணிகண்டனுக்கு ஒரே கெத்து. முடியாதுன்னு சொன்ன ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேன், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாடி அன்னைக்கு தான் அடிபட்டு கிடந்திருக்குது, அந்த இடத்துல எவனுக்கு இறங்குறதுக்கு தில் இருக்கும், மணிகண்டன் பெரிய ஆள்றான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டலில் இருக்கிற எல்லாருமே, அவங்க ரூமில் இருக்கிற எல்லாருமே இவரை தலையில் தூக்கி வச்சு ஒரு மாதிரி பேசியிருக்கிறாங்க. இவா சீட்டு கட்டில் ஆட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு மணிகண்டன் ஆரம்பிக்கிறாருங்க. நைட்டு 2 மணி வரைக்கும் விளாடுவாங்களாம். சில நேரம்லாம் விடிஞ்சிருமா. அந்த அளவுக்கு சீட்டில் கொஞ்சம் அடிக்டடாக இருப்பாங்களாம். ஸோ விளாண்டுட்டு இருக்கும்போது எங்கேருந்து இவ்வளோ கருமேகம் வந்துச்சுன்னே தெரியாதாங்க. இதுக்கு முன்னாடி அவர் மேலேருந்து வந்து காம்பவுண்ட் வாலை தாவி வெளியே குதிச்சு போய் வரைஞ்சிட்டு ரிட்டன் அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்க்குற வரைக்குமே, இவங்க ஹாஸ்டல் ரூமுக்கு வர வரைக்குமே வானத்தில் ஸ்டார்ஸ்லாம் தெரிகிற அளவுக்கு ஒரு மாதிரி கிளியர் ஸ்கையாக இருந்திருக்குதுங்க. ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் இவங்க சீட்டு கட்டில் ஆட ஆரம்பிக்கும் போது பெரிய ரவுண்ட் டேபிள் மாதிரி வச்சு இவங்களோட கட்டிலெலாம் பக்கத்தில் வச்சு அதில் உட்காந்து தான் விளாண்டுட்டு இருப்பாங்களாம். திடீர்னு இடி மின்னலோட பயங்கர காத்தடிச்சிருக்குதுங்க. இவங்களோட ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒன்றுமே கிடையாது, ஒரு சிங்கிள் ரூம் தான், ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி தான் இருக்கும். இந்த ரூமில் ஒரு 4 கட்டில் இருக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல்னா இப்படி தான் இருக்கும். எல்லா ரூமுக்கும் டாய்லெட் வந்து எங்கே இருக்குன்னா லாஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம லேடிஸ் ஹாஸ்டல் நிறையா இது பார்த்துருப்போம் இல்லையா கதைகளில், அதே மாதிரி தான் இந்த ஹாஸ்டலோட அமைப்பும். ஜன்னல் எல்லாம் காற்றுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. பயங்கரமாக அடிச்சிருக்குது. இப்போது மணிகண்டன் என்ன சொல்கிறாருன்னா, டேய் அதான் அடிக்குதுன்னு தெரியுதுல்ல காற்றுக்கு, போய் அந்த கொண்டியை போட்டு விட்டு வாடா, கொண்டினா அந்த கொக்கி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கொக்கியை போய் போட்டு விட்டு வாடான்னு சொல்கிறாரு. இந்த குமார் இருக்கார் இல்லையா, இவரை போய் இந்த டாஸ்க் கொடுத்தாரு இல்லையா, அவர் தான் போயிட்டு கொக்கியை போட்டு விட்டுட்டு வந்திருக்கிறாரு. அவர் தான் பார்த்துருக்கிறாரு. வானம் செம்ம இருட்டி போய் இடி மின்னலோட பயங்கரமாக இருக்கு. இவங்களோட ஹாஸ்டலை சுற்றிலுமே அந்த அட்மாஸ்பியரே ஒரு பயத்தை கொடுக்குது. மேலேருந்து பார்த்தா அந்த ரயில்வே ட்ராக் தெரியாது. ட்ரெயின் வந்தால் மட்டும்தான் ட்ரெயினோட இது மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக தெரியுமா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும் வகையில் அந்த ரயில்வே ட்ராக்கு அந்த பக்கமாக பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்திருக்குதுங்க குமாருக்கு. அந்த இடி மின்னலோட வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த மின்னலோட வெளிச்சத்துக்கு அந்த இடமே ஒரு மாதிரி ஹாண்டட் பிளேஸ் மாதிரி வேற மாதிரி இருந்திருக்குது. ஒரு மாதிரி லைட்டாக தூக்கி போட்டுருக்கு. இருந்தாலும் காட்டிக்காமல் வந்து விளாட ஆரம்பிச்சுட்டாராங்க. இவங்க சீரியஸாக விளாண்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இப்படி திறந்து அவங்க ரூமில் இருக்கிற ஜன்னல் லைட்டாக அப்படி திறந்தாலே, அதாவது உள்ளேருந்து தான் வெளியே திறக்கிற மாதிரியான டைப்புங்க, புரியும்னு நினைக்கிறேன். உள்ளேருந்து வெளியே திறக்கிற மாதிரி டைப்பு. இந்த ஜன்னலை திறக்கும் போதே காலையில் இல்லை நைட்டு திறக்கும் போது சவுண்டு கொடுக்குமா. மெதுவாக திறந்தா ஒரு மாதிரி இரும்பு ஜன்னல்ங்கிறனால லைட்டாக அப்படியே சவுண்டு கொடுக்குமாங்க. அதே சத்தம் இவர் போய் கொக்கி போட்டதுக்கு அப்புறமாவும் இப்போ கேட்குதாங்க. யாரோ ஒருத்தவங்க அந்த ஜன்னலை மெதுவாக திறந்து இப்படி மூடுறாங்க.
மறுபடியும் மெதுவா திறந்து இப்படி மூடுறாங்க. இந்த சத்தம் 3 தடவை கேட்டோன்னே டிஸ்டர்ப் ஆகி இவங்க கத்துறாங்க. எல்லாருமே ட்ரிங்க் பண்ணியிருக்கிறாங்க, லைட்டா ஆல்கஹால் போதையில தான் இருக்கிறாங்க. இப்போ மணிகண்டன் சொல்றாரு, டேய் என்னடா அது, ஒழுங்கா மூணே இல்லையாடா, ஏன்டா சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது, ஒழுங்கா போய் கொக்கி போடுறான்னு சொல்லும்போது, நான் அந்த கொண்டி போட்டு விட்டு தான்டா வந்தேன், என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. யாரு, குமாரே போறாரு. போய் பார்க்கும்போது அந்த கொக்கியை வந்து யாரோ ஒருத்தவங்க எடுத்து விட்டுருக்காங்களாங்க. அது காத்துக்கு மெதுவா யாரோ ஒருத்தவங்க திறந்து மூடுற மாதிரி இவருக்கு பார்க்கறதுக்கே பயமா இருந்திருக்குது. இந்த மாதிரி உங்களோட ரூம்ல நடந்ததே கிடையாது இது நாள் வரைக்கும். குமாருக்கு மனசுல ஏதோ ஒன்று தப்பாப்படுது. இப்போ மறுபடியும் அந்த கொக்கியை போட்டு விட்டுட்டு வந்து இவங்க கிட்ட சொல்றாரு, டே ஏதோ தப்பா இருக்குடா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாதுன்னு சொல்லும் போது மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, டேய் உன்னோட ஆலோசினேஷனுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு, பயந்தாங்கோலி, என்னைய சொன்னேன் நீ தாண்டா ஒரு பயந்தாங்கோலின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. இந்த டைம்ல மறுபடியும் அந்த ஜன்னல் வந்து மூடி திறக்க, டம்மு டம்மு டம்னு அடிச்சா கூட பரவாயில்லைங்க, மெதுவா யாரோ ஒருத்தவங்க திறந்து க்ளோஸ் பண்றாங்க. இந்த சத்தம் ரிப்பீட் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே பயம் கொடுக்க ஆரம்பிக்குது, மணிகண்டனை தவிர்த்து. இப்போ வேலு இருக்கார் இல்லையா, அவரை அனுப்பி மூட சொல்றாரு அந்த ஜன்னலை. நான் ஒழுங்கா மூடி இருக்க மாட்டாங்களா, நீ போய் மூடிட்டு வாங்கும் போது வேலுவும் வந்து மறுபடியும் கொண்டி போட்டுட்டு போயிருக்கிறாருங்க. கொக்கி போட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அகைன் இந்த சத்தம் ரிப்பீட் ஆயிருக்குது. இப்போ வேலுக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. குமார் சொல்றது கரெக்டு தான்டா, நான் போயிட்டு அதை லாக் பண்ணிட்டு தான் வந்தேன், ஆனா இப்போ மறுபடியும் அது ஓப்பன் பண்ணி யாரோ ஒருத்தவங்க அடிக்கிறாங்க. அது வந்து காத்து காட்டுற மாதிரி தெரியல, யாரோ ஒருத்தவங்க அதுக்கு பின்னாடி இருந்து இழுத்து மூடுற மாதிரி இருக்கு. அறிவு இருக்காடா, அந்த பக்கம் எப்படா நிற்க முடியும், அந்த பக்கம் நிற்கவே முடியாதாங்க. அந்த விக்ரம் படத்தில் வர மாதிரிலாம் ஒரு ஆள் நிற்கிற அளவுக்குலாம் இடமே இருக்காதான், ஏணி போட்டு தான் ஏற முடியுமா, அந்த மாதிரி யாரும் இல்லை கீழே. மணிகண்டன் ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி போதையில் என்ன பண்ணுறாருன்னா, ஏய் அமைதியா இருக்க மாட்டேன், சே நிறுத்து, ஸ்டாப் அப்படின்னு இருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த ஜன்னல் வந்து அப்படியே நின்றுச்சாங்க, ஆடவே இல்லையா. மணிகண்டனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை ஒரு மாதிரி அமானுஷ்யமா பார்த்துருக்குறாங்க. என்னடா நீ சொன்னோன்னே அந்த ஜன்னல் ஆடாமல் நின்றுச்சு, ஆமாண்டா பின்ன சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது, இங்கே வா நான் தான் வின்னன்னு சொல்லிட்டு ஜெயிச்சிடுறாருங்க. எல்லாருக்குமே அந்த ரூமில் ஒரு பதட்டம் இருக்குது. கொஞ்ச நேரம் கேம் கண்டினியூ ஆகுது, மணிகண்டன் தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்தில் எல்லாரோட பார்வையுமே அந்த ஜன்னல் மேலே தாங்க இருந்திருக்குது. அந்த ஜன்னலில் அந்த கொக்கி மட்டும் காற்றுக்கு அப்படி ஆடுதாங்க, அவ்வளோ காற்றடிக்குதான் இவங்க ரூம்குள்ளேயும். ஆனால் அந்த ஜன்னல் மட்டும் ஆடவே இல்லை, ஆணி அடித்த மாதிரி நின்றுட்டு இருக்குதாங்க. இந்த குமாருங்கிறவருக்கும் வேலுங்கிறவருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே இந்த சம்பவத்தில் தலையிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ரயில்வே ட்ராக்லேருந்து எதனா ஒரு ஆத்மா இவர் பின்னாடியே வந்திருக்குமோங்கிற டவுட்டில் மணிகண்டனை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. போதும் மச்சான், இன்னைக்கு விளாண்டது போதும் சொல்லும்போது, நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் இதாக இருக்குதாடா, வாங்கடா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா யதார்த்தமாக ஸ்டார்ட்னு சொன்ன உடனேயும் அந்த ஜன்னல் வந்து முதல்ல எப்படி படப்படன்னு அடிச்சோ அதே மாதிரியே படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்போதான் மணிகண்டனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்திருக்குது. நான் ஸ்டார்ட்னு சொன்னோடனேயும் ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்குது, ஸ்டாப் அப்படின்னு இருக்கிறாரு, அது நின்றுருக்குது. இப்போதான் மணிகண்டனுக்கு ஒரு மாதிரி ஈரக்குலையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஏதோ ஒன்று இருக்குங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருது. அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த ரூமில் யாருமே இல்லையாங்க. எல்லாருமே பதறி அடித்து ஓடி போய் கீழே வார்டன் ரூமுக்கு போயிருக்கிறாங்க. வார்டன் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜன்னலை வந்து யாரோ ஒருத்தவங்க இழுத்து மூடுற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, ஏதோ ஒரு பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த ரயில்வே ட்ராக்குக்கு அந்த பக்கம் போனதையோ, அவர் பேரை எழுதி வச்சுட்டு வந்ததையோ, காலில் ஏதோ ஒரு விஷயத்தை மிதித்ததையோ வந்து சொல்லவே இல்லையாங்க. சொன்னால் இவங்க எல்லாரையும் டிசியை கொடுத்து அங்கேருந்து அனுப்பி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை. இப்போது அந்த வார்டன் என்ன சொல்கிறாருன்னா, எதனா கனவு கண்டிருப்பீங்கடா, நீங்கள் போய் படுத்துங்க, அறிவு இருக்கா உனக்கு, ஒருத்தர் கண்டா தான் கனவு, 7 பேரும் கண்டா அது பேர் கனவு கிடையாது, தயவு செஞ்சு மேலே வந்து பாருங்க அப்படிங்கும்போது அவர் வந்து பார்க்கும்போது அந்த ஜன்னல் ஆடவே இல்லையாங்க. நல்லா தெரியுமா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓடி வந்ததே அந்த கொக்கி போட்டதை யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு டம்முன்னு அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து தான் ஓடியே வந்திருக்கிறாங்க. இப்போ போய் பார்த்தா அந்த ஜன்னலில் கொக்கி போட்டு அது பாட்டுக்கு அமைதியாக நிற்கிதாங்க, காற்றடிக்குது, ஆனால் அந்த ஜன்னல் ஆடலை, ஏன்னா கொக்கி போட்டுருக்குது. எப்பா என்னப்பா பண்ணுறீங்க, என்னை ப்ராங்க் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு வார்டன் கேட்கும்போது இவங்க எல்லாருமே இல்லை வார்டன், நாங்கள் வந்து பொய் சொல்லலை, நாங்கள் கீழே வரோம், உங்கள் ரூம்லேயே படுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு முழுக்க வார்டன் ரூமில் தான் தங்கி அடுத்த நாளே வேற ஒரு ரூமை மாற்ற சொல்லி அவர் கால் முழுக்க அந்த ஒரு போட்டிருந்த செருப்பு ஃபுல்லாகவே ரத்தக்கரையாங்க. அந்த ட்ரெயினில் விழுந்து சதுரி போன உடம்புல ஏதோ ஒரு பார்ட்டை அவர் மிதிச்சுட்டு தாங்க வந்திருக்கிறாரு. அங்கே இருக்கிற ஆத்மா தான் அவரை பின்தொடர்ந்து அவரோட ஹாஸ்டல் வரைக்கும் வந்திருக்குது. இதுலேருந்து அவங்க அடுத்த நாளே வெளியே வந்துட்டாங்களாம். அந்த செருப்பையே தூக்கி போட்டாராங்க, வேணான்ட்டு தூக்கி போட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட மொத்தமாக, கோயிலுக்கே வராத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா மணிகண்டன் கூட கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அவங்களோட காலேஜ் படிப்பை முடிக்கிற வரைக்குமே யாருமே இதுக்கப்புறம் அந்த காம்பவுண்ட் சோரை தாண்டி போகவே இல்லையாங்க. இதுக்கப்புறம் அந்த பக்கமே தலை வச்சு கூட படுக்கலையா. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டோரி முடியுதுங்க. அவங்க மணிகண்டன் அவரோட
டாட்டர் என்ன சொன்னாங்களோ அதை நான் அப்படியே உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் என்னோட நரேஷனில். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. இங்கே வந்து கொடைக்கானலில் டெவில்ஸ் கிச்சன், அதாவது குணா குகையை வந்து நம்ம டெவில்ஸ் கிச்சன் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு டெவில்ஸ் கிச்சன் இருக்குதாங்க. ஆனால் இதை பார்த்தோன்னே எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அமெரிக்காவில் இருக்கிற டெவில்ஸ் கிச்சனாங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல ஜியோதெர்மல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குமாங்க. அதாவது பூமிக்கு அடியில் 240 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகிட்டு இருக்குமாங்க வாட்ரு. இந்த மாதிரியே அங்கே நிறைய பாண்டு இருக்குதாங்க. நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபி, ஷரண் இந்த 2 பசங்களும் கொட்டாம்பட்டிங்கிற கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருச்சிக்கும் மதுரைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கிராமங்க அது. இந்த 2 பசங்களுக்குமே ஒரு ஆசை இருக்குது, சென்னையில் போய் படிக்கணும். சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் ஒன்றா தான் படித்து ஒரே ஊரில் வளர்ந்துட்டு இருக்கிற பசங்க, பக்கத்து வீடு. ஸோ சென்னைக்கு போகணும், சென்னையில் போயிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீடமாக என்ஜாய் பண்ணணும், படிக்கிறதுங்கிறத தாண்டி நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும் மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் வந்த பசங்க. சென்னையில் ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு சீட்டும் கிடைக்குதுங்க. கிடைச்சதுக்கப்புறமா அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் 2 பசங்களுமே தங்குறாங்க. 2 பேரோட வீட்லையுமே அலோவ் பண்ணிடுறாங்க. 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. நீ எதனா தப்பு பண்ணால் எனக்கு கால் பண்ணு, அவன் எதனா தப்பு பண்ணால் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட அப்பாவுமே இவங்க 2 பேரையும் அந்த ஹாஸ்டலில் விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு 3 ஃப்ளோர் கொண்ட ஒரு பெரிய ஹாஸ்டல் தாங்க, பாய்ஸ் ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டலுக்கு பின்னாடி ஒரு எம்டி கிரவுண்டு இருக்குமா. அந்த கிரவுண்டில் நிறையா அந்த செடிங்கெல்லாம் அதிகமாக இருக்குமாங்க. அதுக்கு ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சுற்றி பெரிய காம்பவுண்ட் வால் இருக்குமா. ஃபர்ஸ்ட் கதையில் பார்த்த மாதிரி இங்கே ரயில்வே ட்ராக் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் மெயினான ஏரியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல் தாங்க. ஒரு நாள் நைட்டு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஷரனுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. ரொம்ப சஃபகேட் ஆகுதுங்க. ஆல்ரெடி இவங்களோட ரூமில் இருக்கிற ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இந்த ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூமுக்கு 2 பேர் தான். ஷரனும் எபியும் ஒரே ரூமில் தான் இருக்கிறாங்க. எபிக்கு இந்த பேய், பிசாசு இது மாதிரிலாம் நம்பிக்கையே கிடையாதுங்க. ஒரு மாதிரி போல்டான பர்சன். ஆனால் ஷரண் அப்படியே ஆப்போசிட். இந்த பேய்னா பயம், பேய் கதை கேட்டால் கூட பயம். அதே நேரத்தில் இந்த சாமி மேலே அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிற ஒரு பர்சனுங்க. ஷரண் தூங்கிட்டு இருக்கும்போது வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி யாரோ ஒருத்தவங்க நெஞ்சு மேலே உட்காந்து அமுக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மூச்சு திணறல் வந்து டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்துருக்கிறாரு. பிளர்ராக இருந்திருக்குதுங்க. ஷரனுக்கு கண்ணாடி போட்டால் தான் கண்ணு நல்லா தெரியும். கண்ணாடி இல்லைன்னா ஒரு மாதிரி பிளர்ரான விஷன் தான் இருக்கும். கண்ணாடி போடுறவங்களுக்கு மேபி இது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிளர்ரான விஷனில் யாரோ ஒருத்தவங்க அவர் மேலே உட்காந்துருக்குறாங்க, நெஞ்சு மேலே. பயப்படுறாரு. பயந்துட்டு பக்கத்தில் தான், அவருக்கு பக்கத்துலேயே ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட கிடையாது, பக்கத்துலேயே வந்து அவரோட ஃப்ரெண்டு கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. எபியை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கையை நீட்டி பார்க்குறாரு. அவரால் எழுப்ப முடியலை, எந்திரிக்கவும் முடியலை ஷரனால். ஒரு கட்டத்துக்கு மேலே வாயும் கொளர ஆரம்பிக்குது. ஃப்ரெண்டோட நேம் கூட சொல்ல முடியலையாங்க வாயில். ரொம்ப திணறி போய் அவ்வளோதான்டா அன்றைக்கி நம்ம செத்துட்டோம்னு நினைக்கும் போது எந்த சாமி புண்ணியமோ சடனாக எபி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருக்கிறாருங்க. எபி எந்திரிச்சு மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிற வரைக்குமே இவரால் பார்க்க முடியுது. ஒரு மாதிரி விஷுவல் வந்து பிளர்ராக இருக்குது. பிளர்லேயே அவரோட ஃப்ரெண்டு தாங்கிறது அவருக்கு தெரியுது. எந்திரிச்சு போய் அந்த டோரை ஓப்பன் பண்ண போகிறாரு. இவர் கத்தவே முடியலையாங்க. திரும்பி பாடுறா, சாக போகிறேன்டா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது எதர்ச்சியாக அவர் லைட்டை போட்டு திரும்பி பார்த்தப்போ இவர் மேலே அந்த உருவம் மறைஞ்சிருக்குதுங்க. இதை எபியுமே பார்த்துருக்கிறாரு. ஷரண் மேலே இருக்கிற அந்த உருவம் எந்திரிச்ச உடனேயுமே அலறி அடித்து கத்திருக்கிறாருங்க ஷரண். இவர் கத்துல அந்த ஹாஸ்டலே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போச்சாங்க. இப்போ எபியும் ஷரனும் வார்டன் ரூமில் நின்றுட்டு இருக்கிறாங்க. வார்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாங்க. அவர் ஒரு திருநெல்வேலிக்காரரான். ஸோ அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ஏண்டா நான் வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் 2 பேரோட ஆக்டிவிட்டியே சரி கிடையாது, அது எப்படி கரெக்டாக 12லேருந்து 12:30 மணிக்குள்ளே ஓ ரூமில் மட்டும் ஒரு அமானுஷம் நடக்கும், உங்களால் தான் இந்த ஹாஸ்டலுக்கே ஏதோ ஒரு சனியம் பிடிச்சிருக்குது, ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் யாரா ஊர்லேருந்து இங்கே வந்து படிக்க சொல்கிறது, நானும் தான்டா ஊர்லேருந்து வந்திருக்கிறேன். 2 பேரையும் பிடிச்சி கிளியும் கிழிச்சிருக்கிறாருங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஏரியாவில் லோக்கல் எம்எல்ஏவோட பையன் விமல்னு ஒரு பையன் இருக்கிறானாங்க. அந்த பையனை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிறாரு ஷரனும் சரி எபியும் சரி. ஏன்னா எல்லோரும் ஒரே ஊருக்காரங்க. அவங்களாம் திருச்சி சைட்லேருந்து தான் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்கிறாங்களாம். ஸோ ஒரே ஊருக்காரங்கனால டக்குன்னு அட்டாச் ஆகிடுறாங்க.
விமல்ங்கிற பையன் என்ன சொல்கிறாருன்னா, வெளியே ரூம் எடுத்துடலாம்டா, ஜாலியாக இருக்கும், ஹாஸ்டல் வந்து அட்மாஸ்பியரும் சரி இருக்காது, சாப்பாடு சரி இருக்காது, அது போக வார்டனுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாப்புல, அதனால தான் சொல்கிறேன் நான் வெளியே ரூம் எடுக்க போகிறேன், நீங்கள் வந்துட்டிங்கன்னா 4 பேரும் சேர்ந்து எடுத்துடலாம். ஏன்னா இன்னொரு பையனும் இருக்கிறான், விமல் கூட ராஜுங்கிற இன்னொரு பையனும் இருக்கிறான். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஷரண் எபி 4 பேர் சேர்ந்து வெளியே நம்ம ரூம் எடுத்துக்கலாம்டான்னு சொல்லி மண்டையை கழுவி இருக்கிறாங்க. வார்டன் திட்டுவாரே, 1 வருஷத்துக்கு எங்கள் அப்பா அம்மா ஃபீஸ் வேறு கட்டியிருக்கிறாங்க ஹாஸ்டலுக்கு, எப்படிடா முடியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அப்பாவோட பிஏ வச்சு நான் பேசிக்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி பேசி இவரை வார்டன் கிட்ட சமாளித்து 1 வாரத்துக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் நடந்திருக்குதுங்க. விமலோட அப்பாவோட நாலேஜே இல்லாமல் அவங்க ஆட்களை வச்சு இவர் வார்டனை கொஞ்சம் மிரட்டி இந்த பசங்களை வெளியவும் கூட்டு வந்திருக்கிறாருங்க. ஸோ 4 பசங்களுமே அந்த வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. இது ஒரு தனி வீடாங்க. இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய மெயின் கேட் இருக்குமா, கேட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு பெரிய காரிடார் மாதிரி இருக்குமா, உள்ள வராண்டா, ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால் இருக்குமா, கிச்சன் இருக்குமா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமாங்க, அவ்வளோதான் இந்த வீட்டோட அமைப்பு. பின்னாடி ஒரு தொட்டி ஒன்று இருக்குமாங்க, இந்த ஊர் சைட்லலாம் குளிக்கிற தொட்டி கட்டியிருப்பாங்க சிமெண்ட்லேயே, அந்த மாதிரியான ஒரு தொட்டி, அதில் தான் தண்ணியெல்லாம் வருமா, அதில் தான் குளிப்பானுங்களாம். அதுக்காக தான் மெயினாக அந்த விமல் வந்து இந்த வீடை எடுத்ததே. பொதுவாகவே இந்த பேச்சுலர்ஸ்லாம் வந்து வீடு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொதல் நாள் பால் காய்ச்சுறாங்களோ இல்லையோ வேற ஒரு விஷயத்த காய்ச்சுவாங்க. அப்படி தான் இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஷரனுக்கு பிடிக்கல இந்த விஷயம். ஷரண் வந்து ரொம்பவே தெய்வீகமான ஒரு பர்சன் சொன்னேன் இல்லையா, சாமி மேலேயும் நம்பிக்கை இருக்குது, கோஸ்ட் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் போய் பால் பாக்கெட்டு, மஞ்சள், அப்புறம் ஊதுபத்தி, சாமி ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வாங்கடா, டேய் நேராவன் என்ன குடும்பஸ்தனாவா நீ வந்திருக்கிற, பேச்சுலராக தானே வந்திருக்கிற, ரொம்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது எபியுமே சொல்கிறாரு ஷரண் கிட்ட, டே ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற, எனக்கு பால் காய்ச்சணும்டா, பால் காய்ச்சினா தான் நான் உள்ளே வருவேன், இல்லைனா நீ என்னை விட்டுருங்க நான் ஹாஸ்டலுக்கே போகிறேன்னு சொல்லி மிரட்டும் போது 2 பசங்களும் ராஜும் விமலும் அவங்களோட RX 100 பைக்கை எடுத்துகிட்டு வெளியே போயிடுறாங்க. பால் பாக்கெட் வாங்கிட்டு சாமி ஃபோட்டோலாம் வாங்குறதுக்கு அவங்க வெளியே போயிடுறாங்க. இந்த டைமில் எபியும் ஷரணும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு மாதிரி எலிசத்தை ஸ்மெல்லாங்க. வெளியே வீடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, பெயிண்ட்லாம் அடித்து செம்மையாக வச்சுருக்காங்க. உள்ளே அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணோன்னே ஸ்மெல்லு மூக்க தொலைக்குதான். வாந்தியே எடுத்துருக்கிறாரு எபி. இப்போது ஷரனுக்கு ஒரு பயம், என்னடா அது யாரோ இறந்து போன ஸ்மெல் இருக்குது வீட்டுக்குள்ளே, க்ளீன் பண்ணாங்களா இல்லையாடான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பசங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு எபி. டேய் என்னடா வீடு பார்த்துருக்கீங்க, வீடை க்ளீன் பண்ணாலே, அந்த புரோக்கர் வந்து கரெக்டாக பண்ணிட்டேன்னு தான்டா சொன்னான், இல்லைடா எங்கடா பண்ணியிருக்கிறான், எலிசத்த ஸ்மெல் இருக்குறான்னு சொல்லி எல்லா ஜன்னலையும் ஓப்பன் பண்ணி விட்டு உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எங்கேயுமே எலியோ பல்லியோ இல்லை பாச்சானோ கரப்பான் எதுவுமே சாகலையாங்க. அப்போ இந்த ஸ்மெல் எங்கேருந்து வந்துச்சு? சொல்லி வச்ச மாதிரி இவங்க அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா அடுத்த 2 நிமிஷத்தில் மறைஞ்சிருச்சாங்க. அதான் அந்த ஸ்மெல்லு போயிருச்சான். மெயின் ஹாலில் ஒரு ஈச்சர் இருக்குதாங்க, டிவி இருக்குதான், ஃப்ரிட்ஜ் இருக்குதான். ஆனால் ஃப்ரிட்ஜு ஒர்க் ஆகாது, டிவியும் ஒர்க் ஆகலை. டிவியை போட்டு பார்த்துருக்கிறாரு எபி, ஆன் ஆகவே இல்லை. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிறாரு இந்த டிவி வந்து ரிப்பேர் ஆன டிவி போல், அப்புறம் எதுக்கு அங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாருங்க. கிச்சனுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, ஒரு மாதிரி நூலாம்படையாக இருக்குது. இந்த வீடு வெளியே இருந்து பார்க்குறதுக்கு தான் புது வீடு மாதிரி இருக்குது ஒழிய, உள்ளே போய் பார்த்தா ஒரு மாதிரி நூலாம்படை மாதிரி பாலடைஞ்ச ஒரு பங்களா மாதிரி தான் இருந்திருக்குதுங்க. எபியும் ஷரனும் உட்காந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு வரதுக்கு முன்னாடி. அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போய் பார்த்துருக்குறாங்க. ஒரு பெரிய காட் இருக்குது, கிங் சைஸ் காட் ஒன்று இருக்குது, அதில் ஒரு தூசி கூட இல்லையாங்க, க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். அப்போ தான் எபி புரிஞ்சுக்கிறாரு, இந்த பெட்டை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த ப்ரோக்கரு, சரி ஓகே இதையுமே ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டேபிள் இருக்குமா, டேபிள் மேலே நைட் லேம்ப் இருக்குமா, அதுக்கு முன்னாடி ஒரு அலாரம் இருக்குதாங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மாதிரியான ஒரு அலாரம் இருக்குதான், இது 90s இருக்கும் இந்த மாதிரியான அலாரங்கள்லாம். எபிக்கு ரொம்ப பிடிச்சிருதுங்க, நல்லா இருக்குடா, இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா ஒன்று வச்சுருந்தாரு, ஆனால் உடஞ்சிருச்சு, இது சூப்பராக இருக்குது, இந்த வீட்டை விட்டு போகும்போது இதை எடுத்துகிட்டே போயிடணும்னு சொல்லிட்டு அந்த கிளாக்கில் 3 o'clock ஸ்டாப் ஆகிருக்குதுங்க. ரொம்ப நேரமாக அதை ஓட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் தான் தெரிய வருது டிவி மாதிரியே ஃப்ரிட்ஜ் மாதிரியே அதுவும் ஓடாது, சும்மா தான் வச்சுருக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அட்மாஸ்பியருக்கு அங்கேயே வச்சுட்டு போயிட்டாராங்க. இப்போது வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செவத்துலேயே ஒட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியை எபி தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் கையில் கீறி ரத்தம் வந்துருக்குதுங்க. சரியான கீரலாம், கரெக்டாக தான் தொடச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு, கவனக்குறைவால் கூட வந்திருக்கலாம். கிழிச்சு கையிலேருந்து ரத்தம் வந்துருக்குதுங்க. வீடு ஃபுல்லாக அவர் ஒரு உதறி இருக்கிறாரு. அவங்களோட வீடு ஃபுல்லாகவே பேஸ்டல் கலரில் தான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. இவர் கையை உதறினதில் வீடு ஃபுல்லாக இந்த சைடு வாலில் கீழே எல்லா இடத்துலையுமே அவரோட ரத்தக்கரை, அந்த ரத்தம் ஃபுல்லாக தெரிச்சிருக்குதுங்க. இப்போது ஷரனுக்கு இது ஒரு அவசகுணமாக தெரியுது. மச்சான் எனக்கு என்னவோ தப்பாக படுதுடா, வீடு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டேய் லூஸு நான் கவனக்குறைவால் அதில் கிழிச்சிக்கிட்டா வீடு வேணான்னா என்னடா அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவரை அப்படியே மழுப்பிடுறாருங்க. இந்த டைமில் இவங்க பேசிகிட்டு இருக்கு, இதே டைமில் வெளியே யாரோ ஒருத்தவங்க ஸ்கிட் அடித்து பைக்லேருந்து விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம் ஐயோ அம்மான்னு கேட்குதுங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு ஷரண் எபி வெளியே ஓடி போய் பார்த்தா
அவங்க பால் பாக்கெட்டு இந்த சாமி ஃபோட்டோலாம் வாங்க போனாங்க இல்லையா, விமலும் ராஜும் 2 பேரும் பைக்கில் வந்து நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு ஸ்கிட் அடித்து கீழே விழுந்து கையெல்லாம் உரசி ரத்தம் வந்து, ஒருத்தருக்கு காலில் ரத்தம் வந்து, அந்த சாமி ஃபோட்டோலாம் கீழே விழுந்து நொறுங்கி, அந்த பால் பாக்கெட்டும் ஒரு மாதிரி பிதுங்கி, இந்த பாலோடு சேர்ந்து ரத்தம், இவங்களோட ரத்தம் கலந்து ஒரு மாதிரி ரத்தக்கரையாக இருக்குதாங்க அந்த ஏரியாவே. ஷரனுக்கு சரியாக படலை. உள்ளுக்குள்ளே எபிக்கு கையில் வெட்டி ரத்தம், வீடு அந்த சோறு ஃபுல்லாக ரத்தம், வெளியே வாசல்லையே இந்த பசங்க கீழே விழுந்து அவனுங்களோட ரத்தம், சாமி ஃபோட்டோ நொறுங்கிருச்சு. மனசே கேட்கல ஷரனுக்கு. மற்ற பசங்க கிட்டலாம் அவர் இந்த விஷயத்த சொல்லும் போது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே மேலே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டே நைட்டு, இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களோ இல்லையோ, நைட்டு உட்காந்து பீர் குடிச்சிட்டு இருந்துருக்காங்க. ஷரனை தவிர்த்து மீதி 3 பசங்களும். இப்போ ஷரண் மட்டும் ஒரு மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரி ஓரமாக நின்றுட்டு இருக்கும்போது மற்ற பசங்களாம் ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்கிறாங்க. எபி போய் கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாருங்க, மச்சான் ஏன்டா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, எல்லாமே யதார்த்தமாக நடக்குது, எதிராக யதார்த்தமாக நடக்குது, வீட்டுக்குள்ளே வந்தோடனே சரி கிடையாது, ஒரு மாதிரி செத்து போன ஸ்மெல் அடிக்குது, அது போக உன் கையில் ரத்தக்காவு வாங்கிருச்சு, வெளியவும் ரத்தக்காவு, எனக்கு இன்னும் தப்பாப்படுது, இந்த வீடை வந்து காலி பண்ணலாம்னு சொல்லும்போது நம்ப மாட்டாங்க. விமலும் ராஜும் அன்னைக்கு நைட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களாங்க. அப்போ வரைக்குமே எபிக்கும் ஷரனுக்கும் தெரியாதாங்க இந்த 2 பசங்களும் நைட்டெல்லாம் இங்கே தங்க மாட்டாங்கங்கிறது. இப்போது ஷரண் மட்டையாயிடுறாரு, படுத்து தூங்கிடுறாரு. அப்படியே இவங்க சிக்கன்லாம் நல்லா கடிச்சு போட்டாங்கனாக்குள்ள எல்லாத்தையும் ஒரு மாதிரியாக போட்டு வச்சிருக்காங்க. பேச்சுலர் வீடுனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மொட்டை மாடியில் ஒரு மாதிரி குதறி போட்டு கிடக்குதுங்க. எபி மற்ற 2 பசங்களையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கேட்டை லாக் பண்ணிட்டு வந்து படுத்து தூங்கிடுறாருங்க. மிட் நைட் ஒரு 1:30 மணி இருக்குமா. ஷரனுக்கு ஒரு மாதிரி முழிப்பு தட்டுதுங்க. எதனாலனா யாரோ ஒருத்தர் அவருக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த எலும்பெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதை போட்டு கடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ரொம்ப ஒரு மாதிரி அமானுஷ்யமான சத்தமாக இருக்குது. எந்திரிச்சவர் கண்ணாடியை போடலை, எந்திரிச்சு பார்க்குறாரு. எபி தான் உட்காந்து கடிச்சு தின்னுட்டு இருக்கிறாரு, ஒரு மாதிரி கடிச்சு குதறிட்டு இருக்கிறாராங்க எலும்பெல்லாம். பார்த்துட்டு அவரோட தலையில் அடிச்சுட்டு, ஏண்டா நைட் நேரத்தில் இப்படியாரா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்ப, பேய்க்கு பிறந்தோன்னு சொல்லி திட்டிட்டு மொட்டை மாடியிலேயே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவர் தலையில் ஓங்கி அடிச்சுட்டு வந்து படுக்கிறாருங்க. படுத்தவருக்கு ஒரு ஷாக். லைட்டாக மறுபடியும் எந்திரிச்சு திரும்பி பார்க்குறாரு, பக்கத்தில் கையை வச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஷரனுக்கு தூக்கி போடுதுங்க. அவரோட கையை வச்சு பக்கத்தில் இருந்த அவரோட கண்ணாடியை எடுத்து போட்டுட்டு கையை பார்க்குறாரு. கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ரத்தம், ரத்தக்கரை கையெல்லாம் ஷரனோட கையில். இன்னுமே அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்ற சத்தம். எந்திரிச்சு பார்த்தா இவருக்கு முன்னாடியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஒரு உருவம் அப்படியே டிஸப்பியர் ஆயிருக்குதுங்க. அலறி அடிச்சு கத்தன உடனே எபி எந்திரிச்சிருக்கிறாருங்க. என்னாச்சுடான்னு சொல்லி கேட்குறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, ஏண்டா லூசு மாதிரி பேசாடா, எதனா கனவு கண்டுப்படா, இல்லடா அங்கே பாடுறான்னு சொல்லி காட்டும் போது எலும்பெல்லாம் யாரோ கடிச்சு துப்பி இருக்கிறாங்களாங்க. இவங்க நார்மலாக எலும்பை கடிச்சிட்டு அந்த எலும்போட தான் போடுவாங்க, அதையே ஒருத்தவங்க நல்லா கடிச்சு மென்று துப்பியிருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி கிடக்குறாங்க. எதனா நாய்கே வந்திருக்குண்டான்னு சொல்லிட்டு எபி சொல்லும் போது எபிக்கே ஒரு டவுட் வருது. அவர் தான் கீழே போய் மெயின் டோரை லாக் பண்ணிட்டு வந்தார், மெயின் கேட்டை லாக் பண்ணிட்டு வந்தார். அப்புறம் எப்படி டாக்ஸ் மேலே வரும்? அப்படியே வந்தாலுமே மேலே இருக்கிற மொட்டை மாடி கதவை மூடியில் வச்சுருக்கிறாங்க, அந்த இரும்பு டோரை வந்து மூடி தான் வச்சுருக்கிறாங்க, எப்படி வரும்? இப்போ எபிக்கே ஒரு மாதிரி நடுங்குதுங்க. சரி வாடா மேலே படுக்க வேணாம், கீழே போயிடலான்னு சொல்லிட்டு திருநீர்லாம் எடுத்து 2 பேரும் பூசிட்டு அவருக்கு ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட்டும் கொடுத்து, நீ வந்து முழிச்சிருந்தா உன் கணக்கு தான் அந்த மாதிரிலாம் தெரியுது, நீ பேசாமல் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டேப்லெட் கொடுத்து அவரை தூங்க வச்சிடறாரு. எபியும் பக்கத்திலே படுத்து தூங்கிடுறாருங்க. அதாவது அவங்களோட ரூமில் இருக்கிற அந்த கிங் சைஸ் காட்டில் படுத்து தூங்குறாங்க. ஷரண் நல்லா தூங்கிடுறாரு. ஒரு 3 o'clock இருக்குமாங்க, ஓடாத அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அலாரம் அடிக்குதான். இதில் பதட்டமாகி எந்திரிக்கிறாரு எபி. எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுறாரு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஆஃப் பண்ணிட்டு இங்கிட்டு திரும்பினா மறுபடியும் அடிக்குதான். மறுபடியும் ஆஃப் பண்ணுறாரு, மறுபடியும் அடிக்குதான். எபி போய் ஷரனை எழுப்பும் போது எந்திரிக்கவே இல்லையாங்க. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஸ்லீப்பிங் அந்த டோஸ் கொடுத்து தான் தூங்க வச்சிருக்கிறோம், ஐயோன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. இப்போது அதுவாகவே அலாரம் நிற்கிது. அந்த நேரத்தில் வெளியே ஹாலில் அந்த ஈச்சர் ஆடுற சத்தம் கேட்குதுங்க. இப்போ தான் எபி டைம் பார்க்குறாரு அவரோட ஃபோனில். 3 o'clock, மிட் நைட் 3 மணிக்கு. அந்த அலாரம் ஆல்ரெடி இவங்க இந்த வீட்டுக்கு வரும்போதே 3 மணிக்கு தான் காட்டுச்சு இல்லையா, அதே டைமில் தான் அலாரமும் அடிச்சிருக்குது நைட்டு. எபிக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஷரண் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குதா, வெளியே ஏன் ஈச்சர் சவுண்டு கேட்குது, ஒருவேளை இந்த பசங்க வந்துட்டாங்களா, 2 பேர்ட்டையுமே சாவி இருக்குது, ஒருவேளை அவனுங்க தான் நம்மளை ப்ராங்க் பண்ணுறானுங்களும் சொல்லிட்டு வெளியே ரொம்ப நேரமாக சத்தம் கேட்குதுன்னு எபி அவரோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தா டிவி ஓடிக்கிட்டு இருக்குதாங்க. டிவி ஓடிக்கிட்டு இருக்குதான். ஏதோ ஒரு சேனல், ஒரு ஹாரர் சேனல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குதான். அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஈச்சரும் ஆடிக்கிட்டு இருக்குதாங்க. இந்த ஈச்சரும் ஆடிக்கிட்டு இருக்கு, டிவியில் ஒரு ஹாரர் ஷோவும் ஓடிக்கிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. திடீர்னு
கிச்சனில் ஏதோ உருட்டுற சத்தம் கேட்டிருக்குது. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் ஒரு பாத்திரம் மட்டும் கீழே விழுந்து ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குதாங்க. எங்கேருந்து ஒரு உருவம் பாஞ்சு வந்துச்சுன்னே தெரியலையா. திடீர்னு ஒரு முதுகுல ஓங்கி ஒரு அற விட்டுருக்குதுங்க. அப்படியே கத்திட்டு மயக்கம் போட்டு உழுகும் போது பக்குன்னு எந்திரிச்சிருக்கிறார். பார்த்தா கனவு. அலறி அடிச்சு எந்திரிக்கும் போது ஷரண் வந்து பிரஷ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில என்னாச்சுடான்னு சொல்லி கேட்கிறாரு ஷரண். இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. பேய் கனவுடா, ஒரு மாதிரி வாடா நீ சொல்ற உண்மைதான், அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குடா, நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் ஷரண் வேமா போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்கு போகும்போது ஒரு ஆள் ஹைட்டுக்கு இருக்குமாங்க. அந்த மிரர்ல எபி அவரோட டிஷர்ட்டை கழட்டி போட்டு திரும்பி பார்க்கும்போது கை அச்சு இருக்குதாங்க முதுகுல. இது ஒரு மனுஷனோட கை மாதிரி இல்லை, ஏதோ கொடூரமா இருக்குது, வித்தியாசமா விசித்திரமா இருக்குது. இதை பார்த்தோன்னே ஷரணும் ஷாக் ஆயிடுறாரு. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் ஃபோனை போட்டு வர வச்சு அவர்கிட்டயே நடந்ததெல்லாம் சொல்லி காட்டினதுக்கு அப்புறமா அந்த புரோக்கரை கூப்பிட்டுருக்குறாங்க. அடிச்சு கூப்பிடும்போது இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தான் ஆல்ரெடி இந்த வீட்டை ஒரு இன்ஜினியர் பழைய வீடாக இருக்கும்போது வாங்கி கட்டினாரு. அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அவரோட அத்தை பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. அவங்க அத்தை பொண்ணு இவர் மேலே ரொம்ப உயிராக இருந்துச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா வேலை பார்க்குற இடத்துலையே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. இது பிடிக்காம அவங்க அத்தை பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு 1 வருஷம் போகுது, சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க அந்த வீட்டில். 1 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க கல்யாண நாள் அன்னைக்கு. அந்த கிஃப்ட் என்னைக்கு இவர்கிட்ட வந்துச்சோ அதுக்கு அடுத்த நாளே 2 பேருமே மர்மமான முறையில் தூக்கு போட்டு இறந்துருக்குறாங்க இதே வீட்டில். இதுக்கப்புறமா இந்த வீட்டை வந்து யாருமே வாங்க வரல. ஒரு என்ஆர்ஐ ஒருத்தர் வந்து வாங்குறாரு, இந்த புரோக்கர்கிட்ட ஒப்படைக்கிறார், நீங்கள் தான் பொறுப்புன்னு. இந்த புரோக்கர் வேற ஒரு ஃபேமிலிக்கு அந்த வீடை கொடுக்கும்போது அவங்க வந்து அடுத்த நாளே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கேட்டால் அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, பேய் இருக்குன்னு சொல்லிட்டு கதை சொல்கிறாங்க. இப்படியே வரிசையாக சொன்னோடனே நான் பேச்சுலர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். அப்போ தான் நீங்கள் வந்து கேட்டீங்க அந்த வீடை, உங்களுக்கு கொடுத்துட்டேன் தம்பி அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க 4 பேருக்குமே தெரியுது இந்த வீடு ஒரு பேய் வீடு. அப்போ இவன் ஏமாற்றி கொடுத்துட்டான். சரி இப்போயே உடனே வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு எபியும் ஷரண் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஹாஸ்டலுக்கு போயிடுறோம், வார்டனை போய் பிடிக்கணும். ஏன்னா வார்டன் வந்து அன்னைக்கு ஈவினிங் தான் கிளம்புறாரு. அவங்க ஊரில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைமாங்க, கண்டிப்பாக நைட்டு வந்து பஸ்ஸில் ஏறி போயிடுவார். நாங்கள் இப்போயே போய் ஹாஸ்டலில் அவர்கிட்ட சொல்லி நடந்ததெல்லாம் சொல்ல மாட்டோம், ஆனால் நாங்கள் ஹாஸ்டல்லே வந்துடுறோம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிடுறோம்டா. அவசரப்படாங்கன்னா வேறு வீடு பார்க்கலாம். எப்பா சாமி உன்னோட இதே வேணாம், வேறு வீடு வேணாம், இது ஒன்றும் வேணாம், எங்களுக்கு அந்த அட்மாஸ்பியரே ஓகே தான், ஹாஸ்டல்னாச்சும் நாங்கள் நிம்மதியாக சேஃபாக இருப்போம், நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஓடி இருக்கிறாங்க. விமலும் ராஜும் தான் ஷரண் எபியோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்து அவங்க ரூமில் வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அதாவது வெளியே கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஹாஸ்டலில். இதுதான் நடந்ததுன்னு சொல்லி வார்டன் கிட்ட ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கும் போது வார்டன் என்ன கேட்குறாருன்னா, ஏண்டா நீங்கள் அந்த வீட்டில் இருந்தீங்க, அது ஒரு பேய் வீடு, அதனால உங்களுக்கு அதில் பாதிப்பு இருந்துச்சு, ஓகே, வெளியே வந்துட்டீங்களே, நீங்கள் தான் போன அடுத்த நாளே வெளியே வந்துட்டீங்களே, இப்போ வரைக்கும் ஏன்டா ஹாஸ்டலில் ஒரு மாதிரி அமானுஷமாக நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு மட்டும் நடக்கல எனக்குமே நடக்குது, என்ன மாட்டேன்னு சொல்றீங்க, உங்களுக்கும் நடக்குதா? ஆமாம், நைட்லாம் எனக்கு தூங்கவே முடியல, யாரோ ஒருத்தர் இந்த ரூமில் நடமாடிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது, என் மேலே யாரோ ஒருத்தர், நீ சொன்ன பார்த்தியா இந்த கதையில் வர மாதிரியே என் மேலே உட்காந்து யாரோ அமுக்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்போதெல்லாம் என்னோட கற்பனை நினச்சிப்பேன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுங்கிறத அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிடுவோமா? எஸ், இது வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம டெவில்ஸ் கிச்சனில் சொன்ன ஒரு ஸ்டோரி தான், இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். அதை என்னோட ஸ்க்ரீன் பிளேயில் நான் மாற்றி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டோரியை தான் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்குறேங்க. நான் கொடுத்து 4 நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு சேஃப்டிக்காக நம்மளோட சேனல்லையும் அதை சொல்லி வைக்கிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பெரிய வளர்ந்து வரும் டைரக்டர்ஸ் இப்போ மேபி இதை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் வந்து என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூட்டுக்கு வந்து கதை இல்லை, எனக்கு கதை எழுத வராது, எனக்கு வந்து உங்களோட கதை வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அது என்ன அர்த்தத்தில் அப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியலை. யாரையுமே வந்து நம்ப முடியலைங்க. கதை கிடைக்காம நிறைய பேர் அலைஞ்சிட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் உண்மையும் கூட. ஸோ நம்மளோட கதையில் கிட்டத்தட்ட 20-25 ஸ்டோரி வந்து நான் பவுண்ட் பண்ணி அதை ரிஜிஸ்டரும் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ மூலமா ஒன்று சொல்லிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எனக்கு தெரியாமல் இந்த ஸ்டோரி எதனா ஒன்று எடுத்து நீங்கள் எதனா பண்ணிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பையனுக்கு காப்பிரைட்டும் கிளைம் ஆகிருக்குது. ஒரு சேனலில், ஒரு லீடிங் சேனலில் நம்மளோட கான்செப்டை எடுத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணி போட்ட பையனுக்கு காப்பிரைட் கிளைம் ஆகி மொத்தத்துக்குமே அடியாகி அதை எடுத்துட்டாப்புல அந்த பையன். சாரியும் கேட்டார். சாரி கேட்டு பிரயோஜனம் கிடையாது, எடுத்துகிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. இதில் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு நம்ம சேனல்லையே. அது போக நான் தனியாகவும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறேன் 20-25 ஸ்டோரிஸை. கேட்காம கொள்ளாமல் எதையாச்சும் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. அது மாதிரி என்கிட்ட வந்து கேட்குறவங்களுமே எப்படி கேட்குறாங்கன்னா, எனக்கு நான் நிறையா படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணி பெரிய ஆட்கள் கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெரிய படம், பெரிய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண ஆட்களே வந்துட்டு, நீங்கள் எனக்கு இந்த ஸ்டோரியை தரீங்களா, நான் வந்து எடுத்துக்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்படி சொல்கிறது, எனக்கு டைரக்ஷன் வரும் ஆனால் ஸ்டோரி வராது, நீங்கள் ஸ்டோரியை கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வராங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்த வீடியோலேருந்து நான் சொல்லிக்கிறேன். நானே அடுத்தடுத்து எல்லாத்தையுமே பண்ணுறதுக்காக எனக்காக ஒரு சேனல் வச்சு எனக்காக நான் ஒரு கதைகள்லாம் வந்து நான் பவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் அதில் யாரும் தலையிட வேணாம், அதை உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாராச்சும் ஒருத்தருக்கு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு இருந்தது அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் ஐடி கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக எல்லாமே மூவ் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து நம்மளோட ஸ்டோரியை கேட்டு பெரிய பெரிய ப்ரொடக்ஷனில் போய் அப்ரோச் பண்ண போகிறாங்கும்போது நம்ம ஏன் அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. என்னோட டார்கெட் மொத்தத்துக்கு ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம்ங்க. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலான்னு தான் எனக்கு ஐடியா. அப்படின்னா தான் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும். இப்போ நான் பண்ண ரிச்சுவல்ங்கிற ஷார்ட் ஃபிலிமே நிறைய பேர் பார்த்துட்டு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னீங்க. சினிமா ரேஞ்சுக்கு அதாவது அந்த அந்த குவாலிட்டியில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் கேட்க கேட்க இன்னுமே கான்ஃபிடென்ட் நமக்கு அதிகமாகுது. ரிச்சுவல் வந்து நம்ம 199 ருபீஸ்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப் ஒன்று போட்டிருக்கோம். அதில் வந்து நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஷார்ட் ஃப்ளிக்ஸில் போய் பார்க்க முடியாதவங்க இதிலேயே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 199 ருபீஸில் நான் மெம்பர்ஷிப் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் போனீங்கன்னா ரிச்சுவல் ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு அதை தான் கிஃப்ட்டுன்னு சொன்னேன், புரியலை. இப்போ தெளிவாகவே சொல்கிறேன், பார்க்காதவங்க ரொம்பலாம் சுற்றி அலையலாம் வேணாம். நம்மளோட சேனல்லே மிஸ்டர் பிரபாகரன்லேயே வந்து மெம்பர்ஷிப் 199 ருபீஸ்க்கு போட்டிருக்கோம். அதை போய் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பண்ண போகிற ஆட்டோ ஸ்டோரி என்னங்கிறதும் அந்த 199 ருபீஸில் இருக்கிற மெம்பர்ஷிப்பில் இருக்குது. இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டோரிலாம் பண்ண போகிறோங்கிறத அதுலேயே நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ 199 ருபீஸ்க்கு அந்த மெம்பர்ஷிப் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி இதோட முடிவடையுது. ஸோ இன்றைக்கான ஸ்டோரிஸ் இதோட முடியுதுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷம் நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஃபேஸ்புக்லேயும் பிரபாகரன் அப்படிங்கிற ஐடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அதாவது ரயில்வே ட்ராக்கில் போய் விழுந்து செத்து போகிறவங்களுக்கு தான், அதை செத்து போனவங்களை பார்த்துருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப இப்படிதான் நான் ஸ்கூல் படிக்கும் போது யதார்த்தமா அந்த ராஜலட்சுமி தேட்டர்னு ஒண்ணு இருக்கும், அங்க போய் நின்றுட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு கை மட்டும் இப்படி பறக்குது முன்னாடி. எப்படி இருக்கும், இப்படி போகுதுப்பா கை, ஒருவேளை என் மேல வந்து விழுந்துச்சுன்னா நானும் காலி அந்த இடத்துலயே. அப்படி போகுது, எவனோ ஒருத்தன் உள்ள விழுந்துட்டான் டப்புன்னு. ஏன்டா உங்களுக்கு சாகுறதுக்கு வேற வழியே இல்லையாடா, ஏன்டா அப்படிலாம் பண்றீங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அதான் அந்த வார்த்தையை சொல்றேன். என்னப்பா நீ விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கே, நீ அந்த மாதிரி பார்த்தது இல்லையோ? அப்போ ட்ரெயின்ல அடிபட்டு சாகுறவங்க, ட்ரெயின் என்னப்பா இருப்பா, கதையை சொல்லி தானே பார்க்கணும். அவங்களே சொன்னாங்கப்பா, அந்த பொண்ணே சொன்னாங்கப்பா அதெல்லாம்.